வணக்கம் சார். வெல்கம் டு புக் மை லைஃப் சார். சார் வணக்கம் சார். என் பேர் தர்மா. புக் மை லைஃப்பில் என் பையனுக்கு வருங்கால ஒய்ஃபை புக் பண்ண வந்திருக்கேன். ஓகே சார். பையன் பேர் சொல்லுங்க. புகழேந்தி சார். வயசு? சார் வயசு 26 சார். 26. சார் புக் பண்ணிட்டீங்களா? ஓகே சார், நான் அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிட்டேன். கூடிய சீக்கிரம் பொண்ணு கிடச்சிடும் சார். ஒரு மாசத்துல கிடச்சிருமா பொண்ணு? 2030 வரைக்கும் பொண்ணு புக்குடியா? புரியல? ஹவுஸ் ஃபுல்லு, பொண்ணே கிடைக்கலையா? ஃபீல் பண்ணாத. ஏதாவது கேன்சலேஷன் ஆச்சுன்னா பார்க்கலாம். கேன்சல் ஆனாதான் பார்ப்பீங்களா? ஐயோ ஏன் அழுகுற? பின்ன என்ன சார், ஒரு பையனை பெற்றுட்டு ஒரு சொந்தக்காரன் வீட்டுக்கு போக முடியல, ஒரு கோயிலுக்கு போக முடியல, ஒரு கல்யாணத்துக்கு போக முடியல சார். கல்யாணத்துல போய் சாப்பிட உக்காந்தா உன் பையன் கல்யாண சாப்பாடு எப்போ போட போறேன்னு சாப்பிடும் போது கேட்பானுங்க சார். 1000 2000 மொய் வச்சுட்டு சாப்பிடாமையே வருவோம் சார். அந்த வலி எப்படி சார் இருக்கும் எனக்கு? சரி சரி சரி, அழுவாத சார். சிஸ்டத்துல நிறைய பொண்ணுங்க இருக்காங்க, அதுல நான் ஒரு பொண்ணு அப்ளிகேஷன்ல சேர்த்து விடுங்க சார். என் பையன் அதுல இருக்க ஒவ்வொரு பொண்ணுக்கும் 100 பேர் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்காங்க. 100 பசங்களா சார்? அந்த 100 பேர்ல 101 ஆளாதான் என் பையனையும் சேர்த்துருக்கு சார். இல்லன்னா அவன் விரகத்தில 108ல போயிடுவான் சார். அழுவாத. அதுல உன் பையனை ஆட் பண்ணிடுறேன். அவங்க சொல்ற எல்லா கண்டிஷனும் ஓகே சொல்றவங்க தான் பொண்ணை தருவாங்க. சரியா? என்ன கண்டிஷன் சார்? சார், பொண்ணு வீட்டோட முதல் கண்டிஷன் கக்கூஸ்ல கூட இருந்தா ஏர் கண்டிஷன். கக்கூஸ்ல ஏர் கண்டிஷன்? பின்ன பொண்ணை வெயில் படாம வளர்த்துட்டாங்க. அப்புறம் செல்லமா வளர்ந்த பொண்ணு சமைக்காது கிச்சன்ல போய் நின்னு. என்னது சமைக்காது சமையல் கட்டுல நின்னா என்ன சார்? அப்ப இந்த கண்டிஷன் ஒத்துக்க மாட்டீங்க. அப்ப நான் கேன்சல் பண்ணிடுறேன் சார். இருங்க சார். சார் எங்க அப்பா, அதான் பையனோட தாத்தா கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு. அவர் பேரன் கல்யாணத்தை பார்த்து தான் கண்ணை மூடணும்னு சொல்லி காத்துன்னு இருக்காரு. அதனால இந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்கிறேன் சார். இந்த எஸ் அமுக்குங்க சார். சரி சரி சரி. பொண்ணு வீட்டோட அடுத்த கண்டிஷன், பொண்ணு சாப்பிட்ட தட்டை கழுவாது, புருஷனுக்கு எதனா ஒண்ணு ஆச்சுன்னா அழுவாது. சார் பையனை பெத்துட்டேன், இந்த கண்டிஷனுக்கு ஒத்துட்டேன்னு வைங்க சார். சரி. பொண்ணு வீட்டோட அடுத்த கண்டிஷன், கல்யாணத்துக்கு பெரிய மண்டபமா புக் பண்ணணும். கல்யாண சமையல் மாதம்பட்டி தான் குக் பண்ணணும். மாதம்பட்டி குக் பண்ணாமா? என்னயா? நீங்க புக் பண்ணுங்க சார். ஓகேவா? வயிற்ற கட்டி வாயை கட்டி என் பையனுக்காக சேர்த்தது எல்லாம் மாதம்பட்டிக்கு போகணும்னு இருக்கு சார். ஒரே பையனை பெத்துட்டேன், மாதம்பட்டிக்கு காசை குத்துட்டேன்னு வைங்க. புக் பண்ணுங்க சார். என்ன பண்றது? பொண்ணு டிமாண்ட் சார். எல்லாரும் எதிர்பார்க்கறதை நான் செய்ய மாட்டேன்.